வணக்கம் நண்பா. 1 கிலோ ஃப்ரீ நெத்திலி நம்ம சேனல்ல ஃப்ரீயா குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட வின்னர் யாரு அப்படின்னு சொல்றத செக் பண்ணலாமா? இன்னைக்கு தான் அந்த டேட்டு. இது ஆக்சுவலா இந்த 1 வாரமா போய்க்கிட்டு இருக்கு. இது நம்மளோட பழைய சேனல்ல பண்ணலங்க. புது சேனல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த புது சேனல்ல மேக்ஸிமம் இந்த மாரி வீடியோஸ்லாம் கொஞ்சம் குடுப்போம். நம்ம கடல் ஐட்டம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த முயற்சி. இந்த வீடியோ ரொம்பலாம் வியூஸ் போல. 256 வியூஸ் போயிருந்துச்சு. 10 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 10 பேருக்கு நான் ரிட்டன்லயும் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால டோட்டல் 20 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த 20 கமெண்ட்ஸ்ல ரிப்ளை இல்லாம 10 கமெண்ட்ல யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரேண்டமா ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1 கிலோ நெத்திலி குடுக்க போறோம். இந்த நெத்திலிய குடுக்க போறது கிடையாது. இனிமே தான் செய்யணும். ஆக்சுவலா நம்ம சொல்லியிருந்தது 1 வாரம். லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். 16 ஆகஸ்ட் 2026 வரைய அதோட காம்படிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து வின்னர் நம்ம சொல்லிருவோம். யாரு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருவோம். அவங்க ஒருவேளை இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நாளைக்கு பண்ணலாம். நாளை கழிச்சு அவங்க வந்து நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதனால இன்னைக்கே நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட போறது கிடையாது. வர்ற வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவோம். இது எதுக்காக 3 நாள்னா, நமக்கு திடீர்னு கடலுக்கு போகாம கூட மாறிரும். ஏன்னா நம்மளோட டார்கெட்டு ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் பாம்பன். திடீர்னு கடலுக்கு போலேன்னா மீன் எடுத்து கருவாடு செய்ய முடியாது. ஏன்னா இனிமே அவங்க வின்னர்ன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நான் கருவாடே ரெடி பண்ணணும். அப்பனா மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா குடுக்க முடியும். நான் டார்கெட் பண்ணி ஒரு 2 1/2 கிலோ எடுத்துட்டு வந்தேன்னா, 1 கிலோ கருவாடாக்கி குடுக்க முடியும். இதுவே நான் வந்து ஆல்ரெடியே கருவாடு பண்ணிட்டேன்னா, அதோட வெயிட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனால என்னால ப்ராப்பரா உங்களுக்கு குடுக்க முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான். திடீர்னு வியாழக்கிழமை கடலுக்கு போகலைன்னா, வெள்ளிக்கிழமை எனக்கு மீன் வராது. வியாழக்கிழமை போயிட்டு வரலைன்னா, எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை குடுக்க முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக திடீர்னு பாம்பன் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தாங்கன்னா, கருவாடு எடுத்து சனி, ஞாயிறு அந்த மாரி குடுக்க முடியும். அதனால தான் வெள்ளி, சனி, ஞாயிறு 21, 22, 23க்குள்ள வீடியோ வந்துரும். அதுல என்னன்னா, அதுல வின்னர் வந்து யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு குடுத்தது போக, அதுல இன்னொரு கிவ் அவேவோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இதனால உங்களுக்கு கடல் ஐட்டம் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அதிகபட்சம் நம்ம கருவாடு, மீனு, இறாலு எல்லாமே வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் முயற்சி இந்த பால் நெத்திலி. பால் நெத்திலி நீங்க வந்து ராமேஸ்வரமோ, பாம்பனோ வாங்குனீங்கன்னா, உங்களால ஒரு குவாலிட்டியான உப்பு இல்லாத நெத்திலி வாங்குறதுக்கு ரூ. 600 ரூ. 700 செலவாகும். இதுல கொரியர் சார்ஜ் இருக்கு, பேக்கிங் சார்ஜ் இருக்கு. எல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரீயா தரப்போறோம். இந்த 10 பேர்ல யார் வின்னர்ன்னு சொல்றத இன்னைக்கு நம்ம பார்த்துரலாம். பட் அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறத கண்டிப்பா வீடியோ போடுவேன். அந்த வின்னர் வந்து ஏன்னா திடீர்னு அவங்க இன்னைக்கே கான்டாக்ட் பண்ணலாம், நாளைக்கு நாளை கழிச்சு கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம பேக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ண முடியாது. அவங்க யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி கான்டாக்ட் பண்ணட்டும். மீன் எடுத்து ரெடி பண்ணி குடுப்போம். இதுவே மத்த கிவ் அவே வந்து எப்படி வின்னர்ஸ் குடுக்க போறோம்னு சொல்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் இதுக்கு இதுதான் ப்ரொசீஜரு. இந்த 10 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, யார் லக்கின்னு பார்க்கலாமா? வாங்க நண்பா. நண்பா வின்னர் வந்து சூஸ் பண்ணிருவோமா? இப்போதைக்கு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து போட்டாச்சு. கரெக்ட்டா நான் அந்த எந்த வெப்சைட்ல செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இதான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ரேண்டம் பிக்கர், கமெண்ட் பிக்கர் இந்த மாரி ஏதாவது இருக்கும். பிக் பண்ணி யாரு வந்து வின்னர் அப்படின்னு அதுவே எடுத்துக்கிறோம். எதுக்கு நம்மளா ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி பிரச்சனையா வருதுக்கு சரிங்களா? அதனால தான். வீடியோ டீட்டெயில்ஸும் காட்டிர்றேன். 1 கேஜி நெத்திலி கருவாடு ஃப்ரீ அப்படின்னு சொல்றது தான் இந்த கிவ் அவே. ஆக்சுவலா பண்ணியிருக்கிறது 10 பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு டைம் நான் காட்டிர்றேன். ஆனா, இதில நான் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்றது அவசியம் இல்ல. கரெக்ட்டா இது கம்மியான பேர் தான் இருக்கிறனால நான் இப்பவுமே வெரிஃபை உங்களுக்கு வந்து காட்டிருவேன். இது ஆக்சுவலா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலியமா தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிருக்கோம். இதுக்குன்னு செப்பரேட் கேமராலாம் போடல. சரிங்களா? 1, 1, 2 அப்படியே கீழ வந்தோம்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா? 10 பேர் பண்ணியிருக்காங்க. 10 பேருக்கு நான் கமெண்ட்ல வந்து 10 பேர் வந்து நான் குடுத்துருக்கேன். அதனால 20 இருக்கும். இப்போதைக்கு நான் ரிப்ளே இல்லாம யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்கள மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா, நான் ரிப்ளேவும் சேர்த்து எடுத்தேன்னா, நான் யாருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேனோ, என்னையே அது வந்து சூஸ் பண்ணும். அது நமக்கு தேவையில்ல. சரிங்களா? இப்போதைக்கு யூடியூப் கமெண்ட் வந்து எடுக்கிறதுக்கு யூடியூப் லிங்க்க வந்து எடுத்துக்கிருவோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கிவ் அவே. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் நம்ம அனௌன்ஸ் பண்ணி குடுத்துருக்கோம். இந்த சேனலுக்கு நம்ம ஐலேண்ட் குவெஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா இதுதான் வந்து கிவ் அவே. இதில நீங்க கிடைக்கலைனாலும் வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து இத விட பெரிய கருவாடு, ருசியான கருவாடுலாம் குடுக்க போறோம். சரிங்களா? சின்ன கருவாடா இருந்தாலும், பெரிய கருவாடா இருந்தாலும் சரி, மீனு, இறாலு இந்த மாரிலாம் ரொம்ப விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட கடல் ஐட்டம், நம்ம கடல் சார்ந்த ஏதாவது ஒரு மெட்டீரியல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் நெக்ஸ்ட் வீக்கே வஞ்சிரம் வந்து கருவாடு குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து வஞ்சிரத்திலேயே அடுத்து பெரிய சைஸு, சின்ன சைஸு இந்த மாரிலாம் பல வெரைட்டி குடுத்துக்கிட்டே இருப்போம். ஆ அதனால ஏன்னா இது சாப்பாடு பொருள் தான். யாருக்கும் போர் அடிக்க போறது கிடையாது. அதனால கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிவ் அவே வின்னர் வந்து யாருன்னு சொல்றத நம்ம செக் பண்ணிருவோம்.
இப்போதைக்கு நம்ம யூடியூப் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நான் இங்கே வந்து ரிப்ளைலாம் எதுவுமே செலக்ட் பண்ணலைங்க. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம கமெண்ட் வச்சு தான் எடுக்க போகிறோம். இங்கே வந்து இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. 11 + 4 15. எவ்வளோ பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத யூடியூப் கமெண்ட் வந்து எடுக்கும். அமௌண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து 10. அதாவது 10 பேர் தான் இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த 10 பேர்லேருந்து சூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்னபடி இன்னைக்கு 16/8 இன்னைக்கு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். இது வந்து நமக்கு எடிட்டிங் வேலை, அப்லோடிங் வீடியோலாம் இருக்குது. அப்லோட் வேலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த டைமில் நம்ம வந்து இதை வின்னரை வந்து செலக்ட் பண்ணி இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நான் சொன்னபடி உங்களுக்கு 21, 22, 23 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் யாருக்கு வின்னர் செலக்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் வீடியோவும் போட்டுருவேன். அந்த வீடியோவில் அடுத்த என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதையுமே மேக்ஸிமம் அதில் வந்து நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா நண்பா? ஸோ அதுக்குள்ளே இந்த வின்னர் யார் செலக்ட் பண்ணுறனோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். பார்த்துடலாமா? ஒன், டூ, த்ரீ ரன் ஆயிட்டிருக்கு. 12QR703 நீங்கள் தான் நண்பா செலக்ட் ஆகியிருக்கீங்க. 26/16 அதாவது 16ஆம் தேதி 26வது வருஷம் 8வது மாதம் 11:28 AM நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். யாருன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது பேர் இருக்கான்னு. பாருங்க நண்பா, ரிச்சர்ட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் செலக்ட் ஆகியிருக்கீங்க. அந்த ரிச்சர்ட் யாருன்னுலாம் எனக்கு தெரியாது. அந்த ரிச்சர்ட் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கருவாடை வந்து நம்ம அமுச்சிடலாம். என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத பார்த்துருவோமா? அண்ணா என்னோட சிறு வயதிலிருந்து கம்புச்சோறும் கருவாடு குழம்பும் தான் பெஸ்ட்டு. கம்புச்சோறை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. கருவாடை நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் நண்பா. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சா உங்களுக்கு இந்த கருவாடு கிடைக்கும். ஒரு ஃபோட்டோ அமுச்சு விடுங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வின்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ரிச்சர்ட் தான். ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ டோன்ட் வரி. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு வருத்தமும் படாதீங்க. சரிங்களா? ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.